நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட வரியையும் அதோட விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த பதிவில் அடுத்த 4 வரியோட பாடல்களையும் விளக்கத்தையும் காண்போம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பொருள்: இமைப்பொழுதும் என் நெஞ்சில், ஒரு சனமும் என் மனதிலிருந்து பிரியாதவனது திருவடி வாழ்க. இறைவனை நம் நெஞ்சினுள் இருப்பதை உணர்கிற வரையில் ஆத்மசாதனம் துவங்குவதில்லை. பல பிறவிகளில் மனிதன் தெய்வத்தை வெளி உலகில் தேடி அலைந்தான். இறைவனுக்கு உறைவிடமாகிய பரமபதம், கைலாசம், வைகுண்டம் என்றெல்லாம் இயம்ப பெறும் பெருநுலம் புற உலகில் இருப்பதாக எண்ணி அவன் ஏங்கி கிடந்தான். அல்லல் பலப்பட்ட பிறகுதான் தான் தேடும் பரம்பொருள் தன்னிடத்தே தடையொன்றுமின்றி திகழ்வதை அறிய வருகிறான். அதன் பிறகு அவனுடைய ஆத்மசாதனம் விரைந்து மேலோங்குகிறது. கோகலி ஆண்ட குருமணி தான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது கோகலி என்று கூறப்படும் திருவாவடுதுறை. அது திருப்பெருந்துறை என்றும் கூறப்படுகிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம பொருளாகி நின்று தித்திப்பவனது திருவடி வாழ்க. தாய் தந்தைகளிடம் இருந்து குழந்தைக்கு வரும் கடிதம் அல்லது அவர்களை பற்றிய பிறர் எழுதியுள்ள கடிதம் படிக்க படிக்க சுவைத்தரும். அங்கனம் இறைவனை இன்னும் அடைய பெறாதவர்களுக்கு அவனை பற்றி பகர்கிற ஆகம சாஸ்திரங்கள் ஆராய்வதற்கு ஏற்ப ஆனந்தம் அளிக்கும். ஆத்ம சாதகர்கள் பரமனை பற்றி பகரும் நூல்களை பரமனுக்கு நிகராக கருத வேண்டும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒன்றாய் இருப்பவனும் பலபலவாய் இருப்பவனும் ஆகிய இறைவனது திருவடி வாழ்க. இறைவன் நம்மோடு 3 நிலைகளில் இருக்கிறான். ஒன்றாய் நம்மோடு இரண்டர கலந்த தன்மை, உடனாய் நமது அருகில், வேறாய் ஆலயத்தில் சென்று தரிசிக்கும்போது எதிரே காட்சி தருகிறார். கடவுள் ஒருவரே, எல்லார் உள்ளத்திலும் அவர் மறைந்திருக்கிறார். அவர் எங்கும் நிறைபொருள், எல்லாரிடத்திலும் ஊடுருவிருப்பவர், எல்லா செயல்களுமே அவர் கண்காணிக்கிறார். உயிர்கள் அனைத்தும் அவர் இருப்பிடம். தேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பொருள்: மனோவேகத்தை அகற்றி என்னை ஆட்கொண்ட இறைவனது திருவடிக்கு வெற்றி உண்டாகுக. எண்ணங்கள் என்னும் கொதிப்பு ஓயாது உள்ளத்தில் உண்டாகி கொண்டிருக்கும். அவ்வெண்ணங்களை நிறைவேற்ற பிறவிகளும் பெருகி கொண்டே போகும். எண்ணங்களுக்கு வலிவு கொடுப்பது ஆசை. ஆதலால் ஆசையை வேகம் என்று எம்பலாம். ஆசைக்கு இருப்பிடம் அஞ்ஞானம். இறைவனுடைய அருள் வாய்க்குமெனில் அஞ்ஞானம் அகலும். அதைத் தொடர்ந்து ஆசை அறுபடும். அதனால் எண்ணம் கொதிப்பு அடங்கும். பின்பு எண்ணம் அடங்கிய பின் மனது நசிகிறது. மனதற்ற நிலையில் பரமனது சந்நித்தியம் திகழ்கிறது. மனம் அடங்க பெற்றவர் மற்றொரு மகிமையும் பெறுகிறார். இறைவனை அடைதல் மட்டுமல்ல, யுகலோகத்தில் அவர்கள் அடைய வேண்டும் என்று சங்கல்பித்த மாத்திரத்தில் அவர்கள் அதை எளிதில் அடையப் பெறுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.